ஒற்றுமையே பலம். வாங்க கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவரு இப்ப ரொம்ப இறந்து போற நிலைமைக்கு வந்துட்டாரு. அவங்க பசங்க ரொம்ப ஒற்றுமையாவே இருக்க மாட்டாங்க. ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அவரோட நண்பனை அவர் சந்திக்கிறாரு. சந்திச்சு சொல்றாரு, என்னோட பசங்க எப்பவுமே ஒற்றுமையாவே இருக்க மாட்டாங்க, ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. அதுக்கு அவங்க நண்பன் ஒரு யோசனை சொல்றாங்க. அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு, சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா 3 பசங்களையும் கூப்பிடுறாங்க. நான் இறந்து போற நிலைமைக்குள்ள நான் ஒரு ஆசைப்படுறேன், அதை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. எல்லாருமே சரிங்கப்பா நான் நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி போய் வெளியில இருக்க விறகு கட்டையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துட்டு வந்து அதை உடைக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது பையன் சொல்றான், அப்பா அப்பா அந்த விறகு கட்டை நான் உடைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்றான். பலசாலியானவன், ஆனா மூத்தவன். அவன் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோன்னா அவனால முடியவே இல்லை. 2வது பையன் சொல்றான், உனக்கு வாய் தான் அதிகம் ஆனா செய்ய மாட்டேன் நீ அப்படின்னு 2வது பையன் சொல்லிட்டு வாங்கி உடைக்க ட்ரை பண்ணா உடைக்கவே முடியல. 3வது பையன் சொல்றான், உங்க 2 பேர்னாலே உடைக்க முடியாது, எனக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்களேன், நான் உடைச்சு தரேன் அப்படின்னு சொல்றான். 3வது பையனாலே உடைக்கவே முடியல. அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, இந்த விறகு கட்டை அவுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளாளுக்கும் ஒரு குச்சி எடுத்துட்டு உடைங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 பேருமே ஈஸியா உடைச்சிட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, அப்பா நாங்க உடைச்சிட்டோம், அப்பா நாங்க உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முதல்ல விறகு கட்டா இருந்துச்சு, அதனால உங்களால உடைக்கவே முடியல. இப்போ ஒவ்வொரு குச்சியா எடுத்து உடைச்சனால ஈஸியா உடைச்சிட்டீங்க. அதே மாதிரி தான் நீங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்னா யாராலையும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தனித்தனியா இருந்தீங்கன்னா உங்களை எல்லா பேருமே ஈஸியா ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒற்றுமையே பலம். அதாவது நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா மற்றவங்கனால நம்மள ஜெயிக்கவே முடியாது. நம்ம தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு இருந்தோம்னா நம்மளை எல்லாருமே ஈஸியா ஜெயிச்சிடுவாங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.